நோக்கி வந்து நம்முடைய பாதாண்டவர் பணியாமல் படிக்கு நாமல் அண்ணவர் பாதத்தை பணியாமல் மறுத்து விட்டதே நமக்கு சாபத்தை கொடுத்து விட்டு போயிட்டாரு. நீ பித்து வரி பிடிச்சு பேய் போல் சுடுகாடாக சுட்ட சாம்பலை அள்ளி பூசி நீபடி உனக்கு சாபத்தை அளிச்சிருக்கார். எனக்கு சுடலக்கரை பக்கத்திலே பெரிய அடிச்சாடி போக கடவுன்னு அதாவது சாபத்தை கொடுத்து விட்டு போயிட்டானு சாமி. இந்த சாபம் நமக்கு பழிக்குமோ என்ன நடக்குமோ தெரியலையே. என்ன செய்வோம்? சாபம் பழிக்கன்னு சொல்கின்றோம். நாமே பயமா இருக்குதுங்க பெண்ணே. இந்த முக்கோடி தேவர் எல்லாம் ஏறு எறும்புக்கடை யானை முதல் இப்பேருடைய சீவகதைகளாம் படியெழுக்கக்கூடிய பரமக்கரதார் கடவுளாயிருக்கின்றேன். நாம் ஒரு கடவுளாய் இருந்து இவன் சாப்பிடும் பொழுது என்ன செய்ய போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி இருந்தாலும் உலக படியலக்க செல்ல வேண்டும். 100 வாசல் கொடுத்த சாப்பாடு நமக்கு பழிக்காத பெண்ணே. நான் போய் வர சொல்லிக்கிறேன். பதனமா போயிட்டு வா. நான் உலகம் படியிலிருந்து வருகின்றேன். அரண்மனையில சமாதானமா இருக்க வேண்டும். நான் உலகம் படியலக்க சென்று வருகிறேன். சாமி அதாவது ஒரு நாளைக்கு படி அழைக்காது விட்டா எல்லாம் மாண்டு மடிக்கிறார்கள். சரிங்க. அதனாலே சில காலமாக தானே ஒரு நாள் தவறாம படி அழைக்கக்கூடிய போவது பழக்கம். அப்படியா? அதனாலே நம்ம உலகம் படியெழுந்து வருகின்றோம்.